இல்ல சார் நிச்சயமா பாரன் பெஞ்ச் கிளாஸ் எடுக்கவே முடியாது. ஏன்னா நீதிபதிகளுக்கும் இதனுடைய சட்ட புதிய சட்ட விதிமுறைகள் நாம அறிமுகப்படுத்துறதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், நிச்சயமா தெரியும். இல்லன்னா தலைமை நீதிபதி கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டார். இதுல உள்ள விதிகள் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அவர் என்ன சொல்றாருனாக்கா 2-3 ரூல்ஸ் cannot be accepted அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப மொத்தமா அக்செப்ட் பண்ண முடியாதுனாக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம், கெசட்ல பண்ணிட்டோம், இப்ப ரிவ்யூ பண்றோம்னு சொல்றாரு. அதனால அவங்களுக்கே தெரியும். அதனால வழக்கறிஞர்களுக்கும் ஜட்ஜுங்களுக்கும் பெரிய எந்த போக்கு வந்துடும் அப்படிலாம் கிடையாது. நியாயத்தை சொல்றோம், அவங்களும் நியாயமா இருந்தா நியாயம் சொல்ல போறாங்க, தப்பா இருந்தா தப்புன்னு சொல்ல போறாங்க. நாங்க ஒரு குடிச்சிட்டு ஒரு வக்கீல் கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணுவாரு, நாங்க ஆர்கியூ பண்ணோம்னாக்கா அப்ப அவங்க சொல்லலாம். இல்ல அப்படி ஒத்துக்கிட்டா கூட நான் சொல்றேன், அப்படி ஒத்துக்கிட்டா கூட அது ஜட்ஜுக்கு சொல்லலாம், வக்கீலுங்க அராஜகமா பேசுறாங்க பாருன்னு சொல்லலாம். நாங்க அப்படி சொல்லலையே. எது நியாயமோ, எது உண்மையிலேயே எங்களை பாதிக்குமோ, எங்க தொழில் சுதந்திரத்தை பறிக்குமோ அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அது அவர்களும் ஒத்துக்குவாங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க போயிட்டு வழக்கறிஞர்களுக்கு ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றது இந்த நிலைமையிலிருந்து போனவங்க இல்ல சார், ஒவ்வொரு சூழ்நிலை தகுந்து சார், ஒரு சூழ்நிலை தான். அதாவது ஜட்ஜா இருக்கு, வக்கீலா இருக்கிற ஜட்ஜான பிறகு அவர் தான் தீர்ப்பு எழுத முடியும், வக்கீலா இருக்கும்போது தீர்ப்பு எழுத முடியாது. அந்த மாதிரி அவர் அங்க போய் உட்கார்ந்தோம்னா அவர் முன்னாடி நடக்கிற சில விஷயங்களை பாக்குறாரு, அவர் பார்வைக்கு அது தவறுன்னு தோணுது சொல்றாரு. ஆனால் அவர் பார்வைக்கு தவறானது எங்க பார்வைக்கு சரியா இருக்கும், அதை நாங்க எடுத்து சொல்றோம். ஏன் பணக்காரன் ஒண்ணு திடீர்னு மாறுறது இல்லையா? அந்த மாதிரி தேங்க்யூ. ஆமா, இந்த உங்க பிரஸ் மீட் மூலமாக மீண்டும் நான் தமிழகத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் பேரணிக்கு எல்லாரும் வரணும், இந்த பத்திரிகை சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்றோம்னு சொல்லுங்க. இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், வருகின்ற 6ஆம் தேதி பேரணி திட்டமிட்டபடி நடைபெறும். இதுல எந்த விதமான சட்ட விதி மீறலும் இருக்காது. உச்சநீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டுத்தான் இந்த பேரணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே வழக்கறிஞர் 1-2 கலந்து கொள்ள வேண்டும். அந்த பேரணியிலே எந்த விதமான கொடும்பாவி எரிப்பதோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான செயல்களிலோ வழக்கறிஞர்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக செய்திருக்கிறோம். இங்கு நமது ஒற்றுமை வெளிப்பட வேண்டும், நம்முடைய ஆதங்கம் வெளிப்பட